வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களையும் அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். குருவே துணை. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தே தீர்த்தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கம் அவன் வாழ்வின் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னில் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோ அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வமது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வாம். வாழ்க்கை. குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்றைய 9 மைய தவத்தினை மிகச் சிறப்பாக ஆழமாக வழி நடத்தி தந்த மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி மாலா ஜெயபிரகாஷ் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து, அதைத் தொடர்ந்து மார்கழி கவி. கவிகளுக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர்கள் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களையும் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களையும் அன்போடு அழைத்து அமர்வோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து. இன்றைய சிந்தனையின் கவிதை தலைப்பு முழு கல்வி. எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள் இவை உணர்த்தும் முறையே கல்வி. இழுக்கின்றி இலவசமாய் கல்விதனை எங்கெங்கும் பிறக்கின்ற உலக குழந்தைகளுக்கு ஊட்டும் முறை முதல் தேவை. பிறக்கும்போது எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவோடு யாரும் பிறப்பது இல்லை. எந்த ஜீவனுக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. பிறந்த பிறகுதான் உடல் தேவைகளிலே தொடங்கி மன ஆசைகள் வரைக்கும் பல பொருட்களை அடையாளம் காண்கின்றோம். அவற்றை பயன்படுத்துகின்ற அறிவை கற்றுக்கொள்கின்றோம். அவற்றை எவ்வாறு பெறுவது என்ற சம்பாதிக்கின்ற முறையையும் கற்றுக்கொள்கின்றோம். இப்படி எல்லாமே கற்றல் தான். வாழ்கின்ற தலைமுறை வருகின்ற தலைமுறைக்கு ஆசான்களாகத்தான் அவற்றை கற்பிக்க வேண்டிய கடமையில் பொறுப்பில் இருக்கிறோம். இவை எப்படி கற்பிக்கப்படுகிறது, எப்படி கற்றுக்கொள்ளப்படுகிறது, இதில் உள்ள பேதம் அது பல படித்தளங்களாக தரங்களாக பிரிக்கப்பட்டு விடுகிறது. எல்லோரும் ஒன்று போல் புரிந்து கொள்வதோ கற்றுக்கொள்வதோ செயல்படுவதோ வாய்ப்பு இல்லை. 16 காரணங்களால் ஒவ்வொருவரும் பேதப்பட்டுதான் இருக்கிறோம். இயற்கை விதியே பேதங்கள் தான். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் பட் நேச்சர் நெவர் ரிப்பீட்ஸ் என்பார் ஓஷோ. கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், முடிந்த கதை தொடர்வதில்லை, இறைவன் ஏற்ற நிலை. தொடர்ந்த கதை முடிவதில்லை, மனிதன் வீட்டு நிலை என்பார். எனவே முடிந்த கதை எதுவும் இயற்கையிலே தொடர்வது இல்லை. நேச்சர் நெவர் ரிப்பீட்ஸ். அதனால் இயற்கை விதிப்படி ஒவ்வொரு அம்சத்திலையும் பிறப்பிலையும் பேதம் உண்டு. எனவே பேதம் பாராட்டுவது என்பது ஒரு வகை அறியாமைதான். அந்த பேதங்கள் உள்ள நிலையிலே கூட அவரவர் திறமை, அறிவு, அனுபவம், கல்வி இவற்றை பொறுத்து திறம்பட செயல்படுவதே ஒரு சமுதாயத்தின் சரியான செயல் திட்டமாக இருக்கும். ஒருவரை மேம்படுத்துகின்ற ஆற்றல், எல்லோரும் 100 மார்க் வாங்க என்று சொல்லி ஆசிரியர் பாடம் கற்பிப்பது இல்லை. ஒரே ஆசிரியர் 40 மாணவர்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான புரிதல் ஏற்படும். புரிந்து கொண்டதை தேர்வில் எழுதுகின்ற அது பிரசன்டேஷன், அது எப்படி தந்தால் அதிக மதிப்பெண் பெற முடியும், இவை எல்லாமே பேதப்படும். எனவே நன்கு உணர்ந்த மாணவர்கள் அதே போல மற்றவர்களும் தேர்ச்சி பெறுவதற்கான முயற்சி இருக்க வேண்டுமே தவிர அது இப்படித்தான் என்று எதிர்பார்க்கவோ முடிவு செய்யவோ கூடாது. அப்போ ஒவ்வொருவரும் வளர்ச்சியை நோக்கி தங்கள் திறமையை மேன்மைப்படுத்திக் கொள்வதிலே தான் வாழ்க்கையின் வெற்றியும் அமைந்திருக்கிறது, சமுதாய நலனும் அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே ஒரு பிறக்கின்ற குழந்தை எதை கற்றுக்கொள்வது?
இந்த எழுத்தறிவு, தொழில் அறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கங்கள், இதுல ஒரு குழந்தை எதை முதலிலே கற்றுக்கொள்வது என்றால் ஒழுக்க பழக்கம் தான் முதல்ல கற்றுக்கொள்ளும். இப்போ இங்கே நாம் பார்க்கின்றோம், இந்தியாவில், தமிழ்நாட்டில் பார்க்கிறோம், எல்கேஜியோ அல்லது ப்ரீகேஜியோ குழந்தையை சேர்க்கின்றோம். எது நல்ல பள்ளி என்றால் குழந்தை மாலையில் திரும்பியுடனே ஒரு ரைம் சொல்லணும். ஏ ஃபார் ஆப்பிள், ஏதோ ஒரு ரைம் சொன்னா அந்த பள்ளி மிக நல்ல பள்ளி. ஆனால் அங்கே அமெரிக்காவில் பார்த்தபோது அவர்கள் கற்றுக் கொடுத்த முதல் பாடம் ஹவு டு மெயின்டைன் தி டாய்லெட். யூரின் போகிறோம், ரைட், சுகாதாரமாக சுத்தமாக இருக்கணும், ஓகே, நமக்கு சரி. நமக்கு பிறகு வருபவருக்கும் அதே சுகாதாரம் கொடுக்கணும் இல்லையா? அப்போ அது முறையாக பயன்படுத்துவதும் பிறகு அது சுத்தமாக வைத்து விட்டு வெளியே வருவதும், இதுதான் அங்கே முதல் பாடம். ஏ ஃபார் ஆப்பிள் கற்றுக்கலாம் இல்லையா? அது என்ன பெரிய விஷயமா? இந்த உடலுக்கு எது நலம் தரத்தக்கதோ முதலில் அதை கற்றுக் கொடுப்பதுதான் சரியான கல்வி முறை. அந்த வகையிலே ஒரு குழந்தை கல்வி கற்க தொடங்குகின்ற போது முதலில் கற்றுத்தரப்பட வேண்டியவை ஒழுக்க பழக்கங்கள். அது வளர வளர அடுத்து என்ன தேவைப்படும்? கல்வி என்ற முறையிலே எழுத்தறிவு, அதாவது எண்ணும் எழுத்தும் கண் எழுத்தாகும் சொல்றாங்க இல்லையா? இந்த இரண்டிலே கூட பார்த்தீங்கன்னா மொழி முதலில் வந்ததா எண் என்ப ஏனை எழுத்து என்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு என்பார் வள்ளுவ பெருந்தகை. எண் என்ப முதல்ல கணக்கு தான், ஏனை எழுத்து என்ப பிறகுதான் எழுத்தும் வார்த்தைகளும் மொழியும் எல்லாமே. ஏன் என்றால் இயற்கையே கணக்கு தான் அடிப்படை. காலம், தூரம், பருமன், வேகம், இதுதானே அணுவின் அடிப்படை இயல்பு. அப்ப இறைத்துகளிலே பருமனும் வேகமும் இருந்தது, இடமும் வேகமும் இருந்தது. காலம், தூரம் என்பது அணுக்களில் தான் வருகிறது. அப்ப இந்த 4 கோட்பாடுகள், காலம், தூரம், பருமன், வேகம் என்ற 4 பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், இதுதான் கணிதத்திற்கு அடிப்படை அலகுகள். இந்த 4 மையமாக வைத்து தான் கணக்கே செயல்படும். அப்ப இதை வைத்து தான் இயற்கை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் கணக்கு இருந்தது, பிறகு கண்டெடுக்கப்பட்டது. மொழி, இதை விளக்குவதற்கு ஏற்பட்ட தேவைதான் மொழியின் கண்டெடுப்பு. இப்படி கணக்கும் மொழியும், இது எழுத்தறிவு. இதுல பிறகு தேவைக்கு ஏற்ப நிறைய சப்ஜெக்ட் நம்ம சேர்த்துக்கிட்டோம். எல்லாவற்றும் தொகுத்தாலும் எழுத்தறிவுன்று தான் அது சொல்லும். அந்த குரூப்புக்குள்ள வந்துடும். அப்ப முதலில் ஒழுக்க பழக்கம், பிறகு எழுத்தறிவு. ஒரு குறிப்பிட்ட வயது வருகின்ற போது தொழில் அறிவு. அதாவது இந்த பழைய நம்முடைய இலக்கியங்கள்ல கூட கருத்து உண்டு, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் சொல்வார். இதை கெடுத்தது யார் என்றால், இந்த குலக்கல்வி முறையெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்திடும் சொல்லி ஒரு புதுசா ஒரு குரூப் கிளம்பிச்சு பாருங்க, ஒரு கருப்பர் கூட்டம். இது பண்ணின கைமறித்தனம் தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படையில் எந்த தொழிலாவது கற்றுக்கணுன்ற கோட்பாட்டை உடைச்சது. எல்லாம் படிச்சுட்டா வேலை யார் கொடுப்பாங்க? இப்போ நீங்க அமெரிக்கா எடுத்தீங்கன்னா +2 வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன். அதன் பிறகு அவங்க எந்த தொழிலும் செய்யறாங்க, கத்துக்கிறாங்க.
அதனால் அவங்க எந்த தொழில் செய்தாலும் அதில் நுட்பம் இருப்பதையும் அதில் ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தக்கூடிய அறிவு இருக்கிறதையும் பார்க்கிறோம். இங்கே நம்ம கிட்ட அது கிடையாது. சுத்தமா ஸ்கூலுக்கு போகலையா, நீ மேசனா போ, சித்தாலா போன்னு ஏதோ ஒரு வேலையை விட்டுறாங்க. அப்போ அந்த புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை அறிவு கூட அங்கே இருக்காது. அதனால் படிப்பு என்பது படிப்பு என்பதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு சிவிலைசேஷன், மற்றோடு எப்படி பழகுவது, எப்படி பேசுவது என்ற ஒரு பண்பாட்டை கற்றுக்கொள்வதற்காகத்தான் பள்ளி கல்லூரிகளிலே நாம் படிக்கிறோம். வெறும் பாடத்தை மட்டும் கற்கணும்னு வச்சுங்களேன், இன்னைக்கு ஸ்கூலுக்கே போக வேண்டாம். எல்லாமே ChatGPT இருக்குது, கூகுளில் இருக்குது, வீட்டில இருந்தே கற்றுக்கலாம். ஆனால் அந்த சோசியல் பிஹேவியர், இந்த பண்பாடெல்லாம் கற்றுக்கணும்னு சொன்னால் ஸ்கூலில் 4 பேரோட பழகும் போது தான் அது தெரியும். எனவே குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தொழில் கல்வி அவசியம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் எந்த தொழிலில் ஈடுபாடு உண்டோ அந்த தொழில் கல்வி அவசியம். அதற்கு பிறகு வருகின்ற போது இயற்கை தத்துவ அறிவு, இவற்றெல்லாம் கற்ற பிறகு இவற்றை எப்படி பயன் கொள்வது, நிற்க அதற்கு தக. இந்த கற்க கசடர என்பதுல ஒழுக்கம் வந்துவிடும், எழுத்து தொழில் வந்துவிடும். இந்த 3ம் கற்க கசடர. ஆனா நிற்க அதற்கு தக அப்படின்ற போது இந்த 3ஐயும் பயன்படுத்துகின்ற போது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மைகள் மட்டுமே தரக்கூடியதாக பயன்படுத்தணும். அந்த அறிவு எதுல கிடைக்கும் என்றால் செயலுக்கு தக்க விளைவு, விதி மதி வினை பயன், பூர்வ கர்ம பலன். இந்த இயற்கை தத்துவ அறிவு, இறைவனும் இறை நீதியும் பற்றிய அறிவு இருந்தால் தான் ஒழுக்கம் பின்பற்றப்படும். அப்ப ஏன் ஒழுக்கமாக இருக்கணும் என்றால், ஒழுங்கு தவறினால் துன்பம் யாருக்கோ மட்டுமல்ல, திரும்பி நமக்கே வரும். திரும்பி பூமராங் மாதிரி நமக்கே வரும். அதை ரசிப்போமா, ஏற்றுக்கொள்வோமா? எந்த ஜீவனும் துன்பத்தை வரவேற்பது இல்லை. இயற்கை விதியே இன்பமாக வாழ்வதுதான். அப்ப இன்பமாக எப்போதும் வாழ வேண்டும், நம்முடைய சந்ததிகளும் வாழ வேண்டும் என்றால் அப்போ இயற்கை விதியை மதித்துத்தான் வாழ வேண்டும். அது வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு. இயற்கை சட்டத்தை மீறினால் விளைவை தருவதாக இருந்தால் நம்ம கடவுள் கொஞ்சம் பார்த்துக்குங்கன்னு சொல்லலாம். விளைவை தருபவனே இறைவன் என்கின்ற போது யாருக்கிட்ட சிபாஸ் போக முடியும்? யார் இதை மாற்ற முடியும்? எனவே இந்த இயற்கை தத்துவ அறிவு அறிமுகப்படுத்தப்படவும் இல்லை, அதை பரவலாக பேசுகின்ற சமுதாய அமைப்பும் இல்லை. அதனால் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமாக மாறிவிட்டது. திரும்ப யார் சீர்படுத்த முடியும்? நல்ல ஒரு அரசு, நல்ல ஒரு நிர்வாகம், ரெண்டும் வந்தா தான் நல்ல ஒரு சமுதாயத்தை எதிர்பார்க்க முடியுமே தவிர, இதே மாடல் அரசு, இதே போன்ற மக்கள் இருந்தால் எந்த தலைமுறையிலும் எந்த மாற்றம் நிகழாது என்பதுதான் இத்தனை காலம் நாம் வாழ்ந்து கண்ட வரலாற்று உண்மை. எனவே அதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே மகர்ஷி அவர்கள் ஒவ்வொரு வாழ்க்கை தேவையையும் கவிதைகள் மூலமாக மிக அற்புதமாக நமக்கு விளக்கி தந்திருக்கின்றார்கள். பயன்படுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. இணைய நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய
காலை மாலை வணக்கங்கள். அருமையானதொரு 9 மைய தவம் தந்த அம்மாவிற்கும், அதனை தொடர்ந்து மகரிஷி அளித்த கல்வி பற்றிய விளக்கத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலையோட ஒப்பிட்டு சிறப்பாக நமக்கு எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைய திருப்பாவை பாடல் இது போற்றி பாடல் அப்படிங்கிற ஒரு அமைப்புல கொடுத்திருக்கு. இதுவரைக்கும் அந்த இறைநிலைய அதனோடு தொடர்பு கூடிய அந்த பரமாத்மாவை, அவருடைய அப்பா, அவருடைய அம்மா, அவருடைய வாழ்க்கை துணை, அவருடைய உடன்பிறப்பு, இப்படி அவங்கள் மூலமாக அழைத்து எனக்கு அருள் செய் என்று கேட்டதாக நம்ம பார்த்தோம். இந்த பாடல்ல அந்த இறைநிலையினுடைய பெருமைகளை சொல்லி, அந்த பரமாத்மா செய்த சாதனைகளை அவரோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளோட இணைச்சு சொல்லி, அதற்கப்புறம் நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் என்ற போற்றி பாடுகின்ற பாடலாக கொடுத்திருக்காங்க அம்மா. அன்றி உலகம் அழந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் போயிட்டு வரேன். கன்று குணிலாய் எழுந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையின் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏற்றி பறைகொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். இது நமக்கு புரிகின்ற பாடல் தான் இல்லைங்களா? அவரு கிருஷ்ணாவதாரத்திலையும் ராமாவதாரத்திலையும் அந்த கோகுலத்துல இருந்த போது அவர் செய்த சாதனைகள் இல்லையா? அந்த வாயும் மனமும் உடைய வாமனனாக 3 உலகத்தை தன் காலால் அளந்து அவர் நடத்திய அந்த திருவிளையாடல். அதற்கப்புறம் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, அங்கே ராமாவதாரத்துல ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைவதற்காக அந்த இறை உணர்வு என்கின்ற அனுமனின் துணையோடு சென்று அகங்காரத்தின் வாயிலாக இருந்த அந்த ராவணனை அழித்ததாக சொல்லக்கூடிய ஒன்று. அதற்கப்புறம் அவர் சக்கரமாக வந்த ஒரு அரக்கனையும், கன்று போல வந்த அரக்கனையும் அழித்தார் கோகுலத்துல சின்ன பையனா இருக்கும் போதே. இதெல்லாம் பகைவரை வென்றது, உலகத்துக்கான ஒரு நன்மையை செய்தது. அதற்கப்புறம் பார்த்தா உலக மக்களை காப்பாற்றணும் இல்லையா? அதற்காக அந்த இந்திரன் அனுப்பிய அந்த மழையிலிருந்து அந்த கோகுலத்து ஆயர்பாடி மக்களை அந்த கோவர்த்தன மலையை குடையாக எடுத்து காப்பாற்றிய அந்த ஒரு வரலாறு. இப்ப இப்படியெல்லாம் செய்தாயே, அத்தனை பேருக்கும் நன்மை செய்தாயே, உன்னிடம் சேவகனாக தாசனாக அடிமையாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் நன்மை செய்ய வந்துடுவாய், எங்கள் மேல் இரக்கம் கொள்ள மாட்டாயா அப்படின்னு கேட்பதாக இந்த பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு. இத இன்னும் கொஞ்சம் நம்ம எப்போதும் போல இன்னும் அதுக்குள்ள என்ன ஆழமான பொருள் இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, அவதார லீலைகள் மொத்தத்தையும் சொல்லிட்டு உன்னுடைய திருவடிகளே எனக்கு சரணம். மகரிஷி கூட பாத்தீங்கன்னா எந்த புத்தகம் எடுத்தாலும் சரி, அது வாழ்வியல் விழுமியங்களா இருந்தாலும் சரி, மனம் என்ற புத்தகமோ இல்ல அகத்தாய்வுல எந்த புத்தகமானாலும் எங்கிருந்து தொடங்குவாங்கன்னா அந்த இறைநிலையிலிருந்து தான் தொடங்குவாங்க. அந்த இறைநிலையினுடைய அத்தனை விஷயங்களையும் சொல்லி அதிலிருந்து வந்திருக்கோம் நாம இதை புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில இந்த நல்ல ஒரு அகத்தாய்வையோ இல்ல இந்த மனம் பற்றிய விஷயத்தையோ தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறணும். இப்ப அதே போல அதுவும் ஒரு போற்றி பாடுதல் தானே. இந்த 9 விதமான பக்தியில ஒன்று என்னது? நாமஸ்மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தனம், இந்த மாதிரி நிறைய ஸ்மரணம், அந்த ஒவ்வொன்றையும் பாத சேவனம் அப்படின்னு 9 வகையாக பக்தியை பிரிச்சிருப்பாங்க. நவவிதமான பக்தி. அதுல சரணாகதி ஒன்று, அடுத்தது சகி பாவமாக, இன்னொன்னு என்னது ஸ்மரித்து கொண்டு இருத்தல், அடுத்தது நாமஸ்மரணம், அவரோட பெருமைகளை சொல்லிக் கொண்டே இருத்தல். இப்ப நம்ம பிரம்மஞான பாடல் பாடுறோமே, அது என்னது இல்லையா? இதே போலதானே அந்த இறைவெளியினுடைய பெருமை, அது எப்படி தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றலால் அது நொறுங்கியது துகளானது, இன்னைக்கு நாம வரைக்கும் வந்த அந்த ஒரு தன்மாற்ற வரலாற்றை நமக்கு பாடலா கொடுப்பாங்க. அதேதான் இங்கேயும் அப்ளை பண்றாங்க அந்த அம்மா, அவருடைய பெருமைகளை. ஆனா அதற்குள்ள இந்த இறை தத்துவமும் இருக்கு. அன்றி உலகம், அந்த 3 உலகத்தை அளந்ததாக. இப்ப ஒரு மனிதன் எடுத்தா அவனோட வாழ்க்கை மகரிஷி சொல்வது போக உடல் உயிர் மனம் 3னுடைய இணைப்பு. அப்ப அந்த 3ம் ஒரு அலையில செயல்படணும்
அப்படிங்கிறத அந்த அன்றி உலகம் அழந்தா அது எப்படி அந்த வாயும் மனமும் உடைய மனிதனாக மகரிஷி கூட அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த அவதாரங்களாக 7 9 அவதாரங்களாக சொல்லப்பட்டது எல்லாமே தசாவதாரங்களும் அந்த மனிதனுடைய தன்மாற்ற சரித்திரத்தை தான் ஒரு அடையாளமாக கொடுத்திருப்பாங்க. முதல்ல மீன், அதுக்கப்புறம் ஆமை, அதற்கப்புறம் கூர்மம் என்று சொல்லக்கூடிய பன்றி, அதுக்கப்புறம் பாதி மினிதம் பாதி மனிதனாக நரசிம்மம், அதுக்கப்புறம் வாயும் மனமும் உடைய வாமனம். அங்க மனித தோற்றம் வந்துடுச்சு, ஆனா முழுமையான வளர்ச்சி இல்லை. அங்கே அறிவு நல்லா வந்திருக்கு, ஆனா உடல் அமைப்பெல்லாம் முழுமையா வரல. அதை ஒரு குள்ளமான ஒரு மனிதனாக வாயும் மனமும் உடைய வாமனனாக சொன்னாங்க. அப்ப அங்கே அந்த 3 உலகத்தையும் அளந்ததாக சொல்லும் போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த 3 இருக்கு. உடல் என்பது ஒரு உலகம், உயிர் என்பது ஒரு உலகம், அதே போல அதிலிருந்து வெளிப்படுகின்ற மனம் என்கின்ற ஒன்று. இந்த 3ஐயும் ஒரே அலையில் செயல்பட்டு அதை அளந்து சரியாக நடத்தணும் அப்படிங்கிறதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தோம்னா தென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் என்னன்னா, அகங்காரம். அந்த 10 தலை உடைய ராவணனை எப்படி அகங்காரத்துக்கு ஒரு அடையாளமாக சொல்றாங்க. 5 ஞானேந்திரியங்களும் 5 கர்மேந்திரியங்களையும் சரியா முறையா பயன்படுத்தாமல் அதை அந்த கண் போன போக்கிலே கால் போவது போல தன்முனைப்போடு செயல்படக்கூடியவர்கள். இதுவும் அவர் பெரிய தவ யோகி இல்லையா? ஐயா சொன்ன அந்த அகத்தாய்வு இல்லாத அகத்தவம், அதனால் அவருக்குள்ளே அந்த அரக்கத்தனம் இல்லையா, எது நல்லது என்று தெரியாத ஒரு சூழல். அப்ப அப்படித்தான் நம்மளும் ஒரு சில நேரங்கள்ல இருக்கிறோம். அந்த அகங்காரம் என்பது வந்துவிடும் பொழுது இங்கே இந்த 3னுடைய இணைப்புல ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி இந்த உடலும் உயிரும் மனத்துக்குள்ள ஒரு போராட்டம். நானே பெரியவன், நானே எல்லாவற்றிலும் சிறந்தவன் என்கின்ற எண்ணம் வரும்போது எல்லா இடத்திலும் நமக்கு அதனால ஒரு பிரச்சனை. மகிழ்ச்சி சொல்லுவாங்க, ஒரு பாடல கூட குறிப்பிடுவாங்க, தன்முனைப்போடு தன் பெருமையே பேசுபவர்களுக்கு நட்பே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம பாக்குறோம், அந்த தன்னை பற்றியே பேசிக்கொண்டு இருப்பவர்களிடம் யாருமே பேசுவதற்கு விரும்ப மாட்டாங்க. அங்கே இறை உணர்வு மறந்ததனால் வந்த தன்முனைப்பு. அப்ப அதை இல்லாமல் செய்வதற்கு இறை சிந்தனை என்பது வேண்டும். அடுத்தது சகடம் உதைத்தாய் அப்படின்னு சொல்றான். சகடம்னா சக்கரம் இல்லையா? சக்கரம். அந்த சக்கரம் அப்படிங்கிறது என்ன? இந்த எல்லாமே சுழன்று திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருப்பதுதான். இன்னைக்கு நமக்கு சஞ்சிதமாக நம்ம கிட்ட வந்தது, நமக்கு பிராரப்தமாக இருந்தது, அதுக்கப்புறம் நாம செய்யற செயல் ஆகாமியம், அடுத்த கணம் பிராரப்தமாக மாறிவிட்டது இல்லையா? நம்ம இப்ப செஞ்ச செயல் அடுத்த கணம் அது பிராரப்தமாக மாறிடும். நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு அது சஞ்சிதமாக போகிறது. அப்ப இது ஒரு சக்கரம் போல, எந்த வினையும் எழுபிறப்பும் தொடரும் மாதிரி அந்த சக்கரத்தை உடைக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த வினைகளை, பாவ வினை பதிவுகளை முறையாக சரியாக பார்த்து அந்த வினைப்பதிவுகளை போக்கிக் கொள்ள வேண்டும். அந்த விழிப்புணர்ச்சியோட நாம இறை சிந்தனையோட செயல் பண்ணும் போதுதான் அந்த சங்கிலி உடைபடுகிறது. அடுத்தது கன்று குணிலா எறிந்தாய். இது உண்மையில அவரோட அவதாரத்தை தான். கன்று போல வந்த ஒரு அரக்கனை சக்கரத்தை தூக்கி வீசி, அந்த கன்று தூக்கி வீசி அவர் அழித்ததாக சொல்லப்படுது. இங்கே மனிதனுடைய மனதை இந்த கன்றோட சேர்க்கலாம். ஒரு கண்ணுக்குட்டி ஒரு இடத்துல நிக்குமா இல்லைங்களா? அது ஒரு மெச்சூரான வரைக்கும் அது துள்ளி துள்ளி திரிந்து கொண்டே இருக்கும். எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது தெரியாது, எதை சாப்பிடணும்னு தெரியாது. அதனால கூட அதுக்கு வாய்க்கெல்லாம் ஒரு கூடு போட்டு வச்சிருப்பாங்க, வளர்க்குறவங்க பார்த்திருப்போம். அப்படி அந்த மன அலைகள் கன்று போல தாவிக்கொண்டே இருக்கிறது. அந்த நிலையில்லாத இருக்கக்கூடிய மனத்தை நிலைக்கு கொண்டு வருவதற்கு இறை சிந்தனை உதவி செய்யும். அப்ப அந்த ஒழுங்கற்ற அலைய ஒழுங்காக்கப்பட வேண்டும் இல்லையா? அசைவை கழிக்கணும். அது என்ற பிரம்மம் அது கடல் போல் ஒன்று, அதில் எழுந்த ஜீவன் எல்லாம் அலை போல் ஆகும். மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, வேதமுடன் அலைகள் அது விரிந்த போதும் பிரியாது கடலை விட்டு கடல் ஒன்றேனும், வாதமிடும் பல கோடி அலைகளூடே வலுவாது நிறைந்து நின்று முடிவில் தன்னுள் நீதமுடன் ஐக்கியம் கொள் தன்மை போல நிலையற்ற ஜீவாத்மா பரமாய் ஒன்றும் அப்படின்னு சொல்லும். இப்படி நிலையில்லாமல் இருக்கக்கூடிய அந்த மனம் எண்ணங்களையும் அந்த 5 புலன்கள் மூலம் பெற்ற அனுபவங்கள்ல மயங்கி எங்கே வந்த நோக்கத்தை மறந்து போகும்போது அந்த சக்கரத்தை, வினைச்சங்கிலியை உடைத்து இறை பக்கம் திருப்பணும். அடுத்தது குன்று குடையா எடுத்தார். இங்கே உயிருக்கான ஒரு பாதுகாப்பு
இல்லையா? ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பும் வேணும், ஒரு பராமரிப்பும் வேணும். அப்ப அந்த பாதுகாப்போடு பராமரிப்போடு வாழும்போது துன்பத்திலிருந்து காத்து கொள்ள முடியும். அப்ப அந்த ஞானம் என்கின்ற பேர் உணர்வு தான் ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கும், பராமரிப்பையும் கொடுக்கும். இப்ப நமக்கு மகரிஷி கொடுத்திருக்காங்க இல்லையா? இத்தனை பயிற்சிகளை கொடுத்தவங்க கூடவே ஒரு ஆற்றல் களத்தை நமக்குள்ள வைக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பாக அருட்காப்பு, பராமரிப்பாக நமக்கு சங்கல்பத்தை கொடுக்கறாங்க. இது நல்ல ஞானத்தோட நம்ம முழுமையா இதை நம்பும் போது துன்பம் நம்ம கிட்ட வருமா? கண்டிப்பாக இல்லை, இல்லையா? அது நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம அனுபவமாக பார்க்கிறோம். அடுத்தது அந்த பகைவர்களை அழிக்கக்கூடிய நின் கையின் வேல் போற்றி அப்படிங்கிறாங்க. இந்த வேல் அப்படிங்கிற ஒன்று மிகப்பெரிய ஞானத்துக்கான வெளிப்பாடாக பார்க்கிறோம். ஒரு திரைப்படத்துல தான் பார்த்தேன். அந்த முருகன் கையில வேலை சக்தி கொடுப்பதாக இருக்கு. அதை ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க. ஒரு தாயே ஒரு மகனுக்கு ஒரு வன்முறைக்கான ஆயுதத்தை கொடுப்பதாக எப்படி இந்த புராணம் சொல்கிறதே, இது எப்படி சரியாக இருக்க முடியும்? இல்லையா? ஒரு வன்முறைக்கானது வேல் அப்படிங்கும் போது அதை பற்றி ஒரு ப்ரொஃபசர் விளக்குற மாதிரி ஒரு சீன். அதாவது அந்த வேல் என்பது ஒரு ஞானத்தினுடைய அடையாளம். அதனுடைய வேலினுடைய கீழ்ப்பகுதி எப்படி இருக்குங்க? லாங்கா இருக்கும். ரொம்ப பெரிய ஒரு நீளமான கம்பு. அது எப்படின்னா ஆழமான அறிவாக இருக்கணுமா. அப்புறம் அந்த அறிவு அந்த வேலினுடைய நடுப்பகுதியில் அந்த வேல் முனையில எப்படி இருக்குங்க? கீழே அகன்று இருக்கும். அகன்ற அறிவு. அதுக்கப்புறம் முனை கூர்மையாக இருக்குமா. கூர்ந்த அறிவு. நுண்மான் நுழைப்புலன் அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா மகரிஷி? அந்த மாதிரி எந்த ஒன்றை தெரிந்து கொள்ளவும் ஆழமான அறிவு வேண்டும், அகன்ற அறிவு வேண்டும், கூர்மையான அறிவு வேண்டும். இந்த மூன்றும் இணைந்ததை வேலோட ஒரு அடையாளமாக சொல்கிறாங்க. அப்போ இங்கே அந்த நின் கையின் வேல் போல எனக்கு நீ கொடுத்த ஞானம், விவேகம், என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செயல்கள்லையும் இந்த 6வது அறிவு பயன்படுத்தி பிற உயிர் உணர்தலா இன்ப துன்பம் கூர்ந்து உணர்ந்து ஒத்துதவும் பேராற்றல் கொண்ட உயிரினமாக நான் வாழணும்னா அதற்கு ஒவ்வொரு ஜீவனையும் இறைவனாக பார்க்கக்கூடிய பக்குவம் வேண்டும். அப்ப அதுதான் என்றென்றும் சேவகமே. மகரிஷி சொல்றாங்களே இறைவணக்க பாடல்ல, நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நீங்க யாருக்கு சேவகம் செய்யணும்? இறைவன் மனித உருவுல இருக்கிறான் இல்லையா? தெய்வம் மனுஷ ரூபேன. அப்ப நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உயிர்களுக்கு, உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு, கண்ணுக்கு தெரியாதவர்களுக்கு, எங்கோ இருப்பவர்களுக்கும் நாம செய்யக்கூடிய வாழ்த்தோ உதவியோ அதுதான் இந்த இறைவனுக்கு செல்லக்கூடிய சேவகம் இல்லையா? நம்ம பக்தியை பற்றி சொல்லும் போது ஒரு வசனம் சொல்லுவாங்க, கோவில்ல இறைவனுக்கு செய்வது மனிதனுக்கு சென்று சேர்வதில்லை, ஆனால் மனிதனுக்கு செய்வது கண்டிப்பாக இறைவனுக்கு சென்று சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படி அந்த சேவையோடு சேர்த்த ஞானம் என்பதுதான் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். இந்த பாடலை இன்றைய வாழ்க்கைக்கான ஒரு அறிவியல் நெறியாக நாம் எடுத்து பார்க்கும்போது இத்தனை விஷயங்களும் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சூட்சுமத்தை மகரிஷி மூலமாக உணர்வதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமை. எண்ணும் எழுத்தும் ஏனென்ப குறள்ல இருந்து ஆரம்பித்து மார்கழி கவி வரைக்க இன்றைய கவி விளக்கங்கள் சிறப்பு. தொடர்ந்து நம்மை சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர்கள், ஞானாசிரியர்கள் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும், அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும், அவர்கள் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, அம்மா. தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல், பிரம்மஞான கவி, உலக நல வாழ்த்து பாட அன்பர்களை அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன். வாங்கம்மா வந்து பாடுங்க. புதிய அன்பர்கள்லாம் வந்திருக்கீங்க. புதிய அன்பர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து ஒரு ஆளுக்கு ஒரு பாடல் வீதம் பாடுங்க. மகிழ்ச்சி. பாடுங்கம்மா, பாடுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி,
நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கோர் ஆட்சி. போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி. நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கோர் ஆட்சி. சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு. சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல். தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு. செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம். பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல். பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல். பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து. பிரம்மஞான கவி யார் பாடுறீங்க? சுகந்தி அம்மா இருக்கீங்க, அருள்நிதி சுமதி அம்மா இருக்கீங்க, அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா இருக்கீங்க. ஐயா புதிய அன்பர்கள் சொன்னீங்க. சரி, வாழ்க வளமுடன் ஐயா. பிரம்மஞான கவி பாடுங்க. புதிய பாடுறீங்க. அன்பர்கள் யாரும் முன் வரலையே. பாடுங்க பாடுங்க. சரி, ஓகே. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். நிறைவெளியில் விண்சூழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல். நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை. மழைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். மழைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில். மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடிய அனைவரும் வாழ்க வளமுடன். மகளின் அன்பு குடும்பம், மகளின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், மருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலையில உணர்கிறது. மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சொல்லிருந்து நம்மை இந்த நிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையில் வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.